வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாது நண்பா. வாங்க நண்பா, நம்ம 17ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 17ஆம் தேதி ரிசல்ட்டு 139 அப்படின்ட்டு ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 133 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஒரு நம்பரில் வெற்றி மிஸ் ஆச்சு நண்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்தோம். சப்போஸ் 9 கொடுத்துருந்தா ஒரு முழு வெற்றியாக இருந்திருக்கும். 133ல் நமக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆனதுனால ஏபி 13ங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கும்பா. ஏபி 13 பாஸு. மற்றபடி இங்கே வந்து நம்ம போர்டு வந்து 1 3 கொடுத்துருக்கோம். போர்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம இங்கே. நம்ம வெற்றின்னு சொல்கிறது இது மட்டும்தான். ஏபி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 16ஆம் தேதி கூட கொடுத்தோம். 39 அப்படின்ட்டு கொடுத்தோம். 16ஆம் தேதி கூட நம்ம 39 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 239 அப்படிலாம் கொடுத்துருக்கோம். மறுநாள் இறங்கியிருக்கும்பா. சரி வாங்கப்பா, 18ஆம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்ப்போம். கேஎல் 18/11/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. வாங்க நம்ம கெஸ்ஸிங்கை பார்ப்போம். ஏ போர்டில் 710, பி போர்டில் 043, சி போர்டில் 257 அப்படின்னு எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கப்பா. நம்பர்ஸில் 702, 745, 747, 737, 716, 751 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஏ போர்டில் 7 வரல. சப்போஸ் 1 0 வந்துச்சுன்னா 1 வச்சு ட்ரை பண்ணுங்கப்பா. நம்ம வந்து 7 வச்சு ட்ரை பண்ணிடுவோம். சால் போர்டு 4 7 அப்படின்னு எடுத்துருக்கோம். பாக்ஸ் நம்பரில் ஒரு பாக்ஸாக எடுத்துருக்கோம். 137 பாக்ஸாக எடுத்துருக்கோம். மீண்டும் 13 அப்படின்ட்டு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிசியில் 13 வர்றது கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம 13 7 137 பாக்ஸ்னு எடுத்துருக்கோம். இங்கே 37லாம் கொடுத்துருக்கோம். பாக்ஸ்னு எடுத்துருக்கோம். சப்போஸ் உங்கள் கணிப்பில் இல்லைன்னா சிங்கிளாகவே ட்ரை பண்ணுங்கப்பா. 4 நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். 4 நம்பர்ஸில் 171, 604, 936, 710 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். இதில் ஏபி எடுத்துக்கிட்டோம். 17, 60, 93, 71 அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி. ஏசி 11, 64, 96, 70 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஓகேம்பா. 137 அப்படின்ட்டு ஒரு 10 ரூபா டிக்கெட்டோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாக்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்கப்பா. ஓகேம்பா. புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎல்க்கான லாஸ்ட் டைம் 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. நம்பிக்கையாக 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம். முழு வெற்றியாக இருந்துச்சுன்னா 1/2 அன் ஹவரில் கொடுத்துருவாங்க. இது கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க. நம்ம கம்பெனி அதாவது எப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நம்பரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துருக்கோம்ப்பா. ஓகேம்பா. நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பாய், see you.